கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 4 அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தாவீது ராஜா இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். அவர் பக்தியாக இருந்தார். தாவீது ராஜா ஆண்டவருக்கு மனதுக்கு ஏற்றவனா இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, என் மனதுக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாவை பார்த்து சொல்றாரு. அப்போ அவர் பக்தியாக இருந்தார். சிறு வயதில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுதே அவர் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தார். நம்ம எப்படி காணப்படுறோம்? ஆண்டவரை துதிக்கிறோமா? தாயின் கருவில் இருந்து நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம நம்ம சுவாசத்தில் அவர் ஆதியில் ஆதாமுக்கு ஊதின ஜீவ சுவாசம் நம்ம இன்னும் சுவாசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை முழுவதும் உருவாக்கி மனிதன்கிட்ட கொடுத்து எல்லாவற்றையும் அவர் கரத்தில் கொடுத்து அவர் பார்த்துட்டு இருக்கார். அப்போது அப்படி உள்ள ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமா? அதுதான் பக்தி. காலையில் எழுந்திரிச்சு முதல்ல அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துகிறோமா? அதுதான் பக்தி. அவர் சொன்ன கட்டளைகள் எல்லாவற்றையும் நம்ம கை கொள்கிறோமா? அதுதான் பக்தி. அப்படி இருந்தார் தாவீது. எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நம்ம கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறோமா? நம்ம செய்கிற காரியங்களில் முதலாவது ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறோமா, இல்லை மனிதருக்கு இடம் கொடுக்குறோமா? பக்தி மனிதன் சமூகத்தில் சிலவங்க வச்சுருந்தாங்க. அது மனிதனால் நம்ம பணிவாக இருக்கலாமே தவிர பக்தியை மனுஷனை வைக்கக்கூடாது. அதாவது முதன்மையாக ஆண்டவரை தான் வைக்கணும். சிலவங்க முதன்மையாக பணத்தை வச்சுருந்தாங்க, சிலவங்க முதன்மையாக தன்னுடைய பிள்ளைகளை வச்சுருந்தாங்க, சிலவங்க முதன்மையாக தன்னை பெற்றோரை வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கடவுள். அவரை தான் நம்ம முதன்மையாக வைக்கணும். அப்படி முதன்மையாக வைக்கும்போது நம்ம பக்தியாக இருக்கிறோம். அப்போது அவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை அதிகாலையில் எழுந்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தவர், நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிற காரணமாக ஆண்டவர் தான் நமக்கு இருக்கார். அப்போது அதிகாலையில் எழுந்து அவரை துதிக்கணும். எப்பொழுதும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது வேலை செய்யும்பொழுது நம்ம மனசில் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் பக்தி உள்ளவரை தமக்காக தெரிந்து கொள்கிறார். நம்ம பக்தியாக இருந்தால் ஆண்டவர் நமக்காக தெரிந்து கொள்வார். தாவீது ராஜா அப்படிதான் தெரிந்து கொண்டு அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை அவர் என்ன பண்ணார்? அரசராக உயர்த்தினார். அதான் ஆண்டவர் அந்த வசனத்தில் தாவீது ராஜா சொல்றார், பக்தி உள்ளவராக நான் இருந்தேன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அவர் கேட்கிறவராக கேட்கிறார். நம்ம செய்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம பக்தி உள்ளவர்களாக காணப்படுவோமா? நம்ம ஆண்டவர் கொடுக்குற கணத்தை கொடுப்போமா? அந்த இடத்துல நம்ம மனிதர்களை வைப்பாங்க, ஆண்டவரை நம்ம முன்னால் வைப்போமா? பக்தியாக இருப்போம். ஆண்டவர் நம்ம கேட்குற காரியங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். God bless you.